எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்ச நாளாவே நான் அடிக்கடி இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்லுவாங்கல்லங்க. இந்த 1 1 1 2 2 2 அந்த மாதிரி சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குல்லங்க. அந்த நம்பர்ஸ் நான் அதிகமா பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி நான் அடிக்கடி 444ங்கிற நம்பரை பார்க்குறேன். நான் அடிக்கடி வந்து 111ங்கிற நம்பரை பார்க்குறேன். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் கமெண்ட் கூட பண்ணியிருந்தேன் எல்லாத்துக்குமே. நான் இதுக்காக ஒரு வீடியோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோவே. என்னன்னாங்க, ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னா, அது ஆக்சுவலாக சுருக்கமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, சின்ன விஷயம் தாங்க. நீங்கள் இப்போ யூனிவர்ஸ் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த கேட்டிருக்கீங்க. அது வந்து நடந்துட்டு இருக்கு. நீ ப்ராப்பரா தான்டா போயிட்டு இருக்க அப்படின்னு இந்த சினிமாலாம் சொல்லுவாங்கல்லங்க. ஹிடன் டீடைல்ஸ். இங்க பாருங்க அந்த கடை லைட் எரியுது. ஸோ அவருக்கு இந்த டேரக்டர் என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? அப்படிம்பாங்கல்லங்க. அதே மாதிரி இது ஒன்று ஆஃப் ஒரு சைனுங்க. என்னன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் அடிக்கடி இந்த 333ங்கிற நம்பரோ இல்லை வந்து இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக இருக்குல்லங்க 999 888 அந்த மாதிரி நம்பர் உங்களுக்கு அடிக்கடி கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து நீ கரெக்டான பாதையில் தான் போயிட்டு இருக்க. நீ போயிட்டே இரு, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றது தாங்க விஷயமே. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஓகே யூனிவர்ஸ் நம்ம கூட இருக்கு அப்படின்னு ஒரு விஷயமாவும் எடுத்துக்கலாங்க. முதல்ல இப்போ நம்ம 111 அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயங்க, யூனிவர்ஸ் நம்மளை எப்படி வேணா கான்டாக்ட் பண்ணும். ஓகேங்களா? அது எந்த வழியில வேணா கான்டாக்ட் பண்ணும். அதுல ஒரு வழி தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸுங்கிற ஒரு விஷயமும். அதுக்கான அர்த்தங்களை அதுக்கான மீனிங் என்னங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்றேங்க. பட் யூனிவர்ஸ் வந்து பலவிதமா இது பண்ணும். அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இதுல நம்ம முதல் நம்பர் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 111ங்கிற நம்பருங்க. ஸோ இந்த 111 இந்த ஒன் சீக்வன்ஸ் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பர் தான். அதாவது நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்த ஆசைப்பட்டிருப்பீங்க. இதை பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமான்னு உள்ள அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு மைண்ட்ல ஒரு இது வந்துகிட்டே இருக்கும். இந்த நம்பர் உங்களுக்கு வந்து அடிக்கடி கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்த நீ எடுத்து பண்ணு, அது 100% வெற்றி அடையும். நீ யோசிக்கலாம் வேணாம் அப்படிங்கிறதா யூனிவர்ஸ் நமக்கு உணர்த்துற விஷயங்க இது. எனக்கு இந்த 111 நம்பர் தான் அடிக்கடி பட்டிருந்துச்சுங்க. ஸோ அப்போ எனக்குள்ள ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது, பண்ணலாமா வேணாமா. சும்மா எக்ஸாம்பிள் சொல்லணும், இந்த சேனல் ஆரம்பிக்கிற போதே இருக்கட்டுமே, இது பண்ணலாமா வேணாமான்னு யோசனையாகவே இருந்துச்சு. ஸோ ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு நல்லபடியாக போயிட்டு இருக்குங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயம் உள்ள வந்து பண்ணலாமா வேணாமான் இருந்தது அப்படின்னா தாராளமாக பண்ணுங்க, எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். அடுத்த நம்பர் இந்த 2 சீரியஸுங்க. இந்த 222ங்கிற நம்பர்லாம், இந்த நம்பர் ரொம்பவே வந்து எப்படி சொல்றதுங்க, ஒரு மாதிரி ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னு சொல்லுங்க. இந்த நம்பர் நீங்க அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றதுங்க, ஒரு உங்களோட முன்னோர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க உங்க கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சக்தி, அந்த சக்தி உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குங்க. ஒரு விதமான பிளஸ்ஸிங்னு சொல்லலாம். ஸோ இந்த நபரை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக உதவி பண்ணிக்கோங்க. எப்பயுமே உங்க முன்னோர்கள் உங்க கூட தான் இருக்காங்க. ஸோ அவங்க எப்பயுமே உங்களை ப்ரொடெக்ட் பண்றாங்க. இது இருக்கும் போதே உங்களுக்கு மனசுல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது இருக்குங்க. ஒரு 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 மைண்ட் செட் இருக்கும். அடுத்த நம்பருங்க இந்த 3 சீக்வன்ஸ் நம்பர். இந்த 333 சொல்லுவாங்கல்லங்க, 333 அந்த மாதிரி நம்பர்லாம். இந்த நம்பர்ஸை நீங்க அடிக்கடி யார் பார்க்குறாங்களோ அவங்க ரொம்பவே கிரியேட்டிவா இருப்பாங்க ஆக்சுவலி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இறை சக்தி அவங்க கூட எப்பயுமே இருக்குங்க. ஒரு 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 கிஃப்ட் மாதிரி அவங்களுக்கு அந்த எனர்ஜி அவங்களை சுற்றி இருக்கிறது அவங்க நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதிக கிரியேட்டிவான ஒரு பீப்புள். அதே மாதிரி இந்த விஷயம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. இந்த நம்பர்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து உங்களோட ஆத்மா, உங்களுடைய மனசு, இல்லை உங்களுடைய உடம்பு எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து உங்களை ஒரு டைமே வந்து வேல்யூ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 444ங்கிற நம்பருங்க. இந்த 4 சீக்வன்ஸ் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அது. இந்த நம்பர் உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாலே சும்மா ரேரெல்லாம் படாதுங்க. இந்த நம்பர் படுறதே ரொம்ப கஷ்டம் தான். ஸோ என்னன்னா இந்த நம்பர் உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் போகிற பார்த்து கரெக்டாக தான் போயிட்டு இருக்கீங்க. நம்பிக்கையோட போங்க, முயற்சியை மட்டும் கை விட்டுறாதீங்க. இங்கே என்ன அப்படின்னா வந்து போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு வந்து இல்லை இது சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கை விட்டுருவாங்க இல்லைங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம். நீ போயிட்டே இருப்பா, எல்லாம் கரெக்டாக நடக்கும், நம்ம உன் கூட தான் இருக்கேன்னு ஏஞ்சல்ஸும் ஏஞ்சல்ஸ் அண்ட் இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறதா அர்த்தங்க. அதுக்கடுத்து இந்த 555ங்கிற நம்பருங்க. இந்த நம்பர் வந்து கிட்டத்தட்ட வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்துலேருந்து திடீர்னு உடஞ்சி போயிருப்பாங்க. இல்லை அதுலேருந்து எப்படி அடுத்தது வர முடியாமல் தத்தளிச்சிட்டு இருப்பாங்க. இல்லை அப்படின்னா எப்படியாவது கம்பேக் தரணும், ஏதாவது நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த நம்பர் வந்து கிட்டத்தட்ட வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வாழ்க்கையே மாறப்போகுது. ஒரு வேறு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அவங்க போக போகிறாங்க. வாழ்க்கை வந்து ஒரு பெரிய சேஞ்சுக்காக சொல்லுது. நீ அந்த விஷயத்தை விட்டு வெளில வா, உனக்கு இன்னொரு பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுதுரா அப்படின்னு சொல்கிறதுக்கான நம்பர் தாங்க இது. ஸோ இந்த நம்பர் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா கவலையே படாதீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை நினச்சி வருத்தமும் படாதீங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்கிறதுக்கான அர்த்தங்க இது. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. அதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸை வந்து நான் அலாரம் வச்சு பார்க்குறேன், இல்லை வந்து நம்பர்ஸ் வந்து வாண்டடாக பார்க்குறேன், அதெல்லாம் இல்லைங்க.
நீங்கள் முழு மனசாக பாசிட்டிவாக அந்த யூனிவர்ஸை நம்புங்க. இந்த நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் படும். ஸோ நீங்கள் போகிற பாத்தெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு உங்களை கைட் பண்ண இந்த யூனிவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆர்கே ஸ்பேஸ். லவ் யூ.